மகிழ் மரச்செக்கு எண்ணெய் வகைகள் உலக தரத்தின் பாரம்பரிய சுவையுடன் மகிழ் ஃபார் ட்ரேட் என்கொயரி 8925415343. இந்த ஆய்வில் மிக அரிதான பொருள்கள் கிடைத்திருக்கிறது. புதிய கற்காலத்தில் துவங்கி கீழடி நாகரிகம் வளர்ச்சியடைந்த ஒரு சூழ்நிலைக்கு வருவதை கூட ஒரு தொடர்ச்சியான இந்த வரலாற்று போக்கில் பல்வேறு பொருள்கள் இப்போது இங்கே கிடைத்திருக்கிறது. தங்கத்தாலான காதணிகள் அல்லது புதிய கற்கால கருவிகள், அதற்கு பிறகு காதிலே போடக்கூடிய பாம்படம் போன்றவை, அவர்கள் பயன்படுத்திய ஒரு குறுவாள், முதன்முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு குறுவாள் முழுமையாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அகழ்வாய்வில் கிடைத்திருக்கிறது. பல்வேறு மணிகள், கார்னெலியம் என்று சொல்லக்கூடிய மணிகள், பானை ஓட்டுகளிலே தமிழ் எழுத்துக்கள், குறிப்பாக இது முதல் முறையாக 13 எழுத்துக்களுடைய பெயரோடு கிடைத்திருக்கிறது. ஆதன், ஸ்ரீ, கதிரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய அகழ்வாய்விலே கிடைத்திருக்கக்கூடிய பானை ஓட்டிலே இவ்வளவு பெரிய எழுத்துக்களோடு இப்போது இங்கே முதன்முறையாக கிடைத்திருக்கிறது. அதுபோன்ற பல்வேறு அகழ்வாய்வு பொருள்களும் கிடைத்திருப்பதிலே ஏறத்தாழ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஆய்வுகளில் 700க்கும் மேற்பட்ட புதிய பொருள்களை கண்டறிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறையில் இதுபோன்ற பல இடங்களிலே அகழ்வாய்வுகளை நடத்தப்படுவதற்கும், வைகை நதி நாகரிகம் என்பது தமிழ் சமுதாயத்தினுடைய தாய்மடியான கீழடியிலிருந்து மிகப்பெரிய அளவிலே இது உருவானது என்பதற்கும், இதுகாரும் நகர நாகரிகம் என்பது கங்கை சமவெளியிலே இருந்தது என்ற கருதுகோளை உடைத்தெறிந்து அத்தகைய நகர நாகரிகம் என்பது நம்முடைய வைகை சமவெளியிலிருந்து துவங்கியிருக்கும், இங்கேயும் அதே காலகட்டத்திலே நகர நாகரிகம் இருந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எழுத்து முறை என்பது, எழுதக்கூடிய வாய்ப்பு என்பது, எழுத்து முறையை அறிந்தவர்கள், கற்றலை உணர்ந்தவர்கள் சாதாரண குடிமக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது அவருடைய பானை ஓட்டில் எழுதக்கூடிய இந்த எழுத்துக்களிலிருந்தும் நாம் தெரிந்திருக்கிறோம். எனவே தமிழன் நாகரிகம் என்பது காலத்தால் முற்பட்ட நாகரிகம், மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இதற்கு முன்பாக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய சார்பில் நடத்தப்படக்கூடிய ஆய்வுகளில் இதனுடைய காலக்கணிப்பு என்பது கிமு நமக்கு 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டாக இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட 2600, முதல்ல வந்ததில் 2500 வருடமாக இருக்கக்கூடும் என்ற கணிப்புகள் இருந்தது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள், இந்த பொருள்களை நாம் கார்பன் டேட்டிங்காக நாம் பார்க்கிற போது இப்போது வந்திருக்கக்கூடிய முடிவுகள் இன்னும் அதனுடைய காலகட்டத்தை நாம் முன்னே கொண்டு சென்று 2600 ஆண்டுகளுக்காக பழமையான ஒரு நாகரிகமாக இந்த நாகரிகம் திகழ்வது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய தொல்பொருள் துறை
சிவகங்கை மாவட்டத்தினுடைய பல இடங்களிலே, கொண்டகையிலே, அகரம் போன்ற ஊர்களிலே இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியிலே கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களிலும் இந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. கொடுமணல் பொருந்தல் ஆய்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஆய்வு நடைபெறுகிறது. இன்று பல இடங்களிலே இப்போது இந்த அகழ்வாய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.